உள்ள அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் விரிவுபடுத்துவது குறித்து நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளை புதுமை பெண் திட்டத்தில் சேர்ப்பது குறித்து நிதிநிலை அறிக்கையில் நல்ல அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் செய்ய வரும் நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும். அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்து நிதிநிலை அறிக்கையில் நல்ல செய்தி வெளிவரும். வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் பல இடர்பாடுகளை களைந்து ஒரு நிலையான இயக்க நடைமுறை SOP வெளியிடப்படும். இதற்காக உயர்மட்ட அலுவலர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது.